வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேச போறோம். கிரிக்கெட்டை பத்தின ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல கிரிக்கெட்டுங்கிறது எலிட் வீடுகளோ பெரிய நகரங்களோட விளையாட்டு மட்டும் இல்ல. சின்ன நகரங்கள்ல இருந்து வரவங்க, சாதாரண குடும்பத்துல வளர்ந்த பசங்களும் இன்னைக்கு கிரிக்கெட் மைதானத்துல இறங்கி பேட்டிங்காலையும் பவுலிங்காலையும் அவங்க திறமைய காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் உலகத்தின் வளர்ந்து வர்ற நட்சத்திரமான ஒருத்தர் மீது வழக்க நடத்த போறோம். இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். இன்றைய வழக்க தொடங்கலாம். இப்போ வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு முகமது கைஃப் மீது. ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் குறும்புக்காரர். முகமது கைஃப், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே நீங்க அமைதியா சாதாரணமா தெரிஞ்சாலும் அதை விட அதிகமா நீங்க ரொம்ப குறும்புக்காரராமே. அவ்வளோலாம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நீங்க நினைக்கிற அளவு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பசங்களை விட கொஞ்சம் குறும்பு கம்மி தான். நீங்க கிரிக்கெட்டை விட காத்தாடி விடுறதுல தான் அதிக நேரத்தை செலவு பண்ணுவீங்களா? சின்ன வயசுல அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது. நான் வளர்ந்த ஏரியாவில் அப்படி ஆர்வம்லாம் இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் விளையாடும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஆனால் அதிக அளவில் நான் அலகாபாத்தில் ரொம்ப நாள் நான் இருக்கலைன்னு தான் சொல்லுவேன். 12 வயசுலேயே நான் கான்பூருக்கு போயிட்டேன். அங்கே 8 வருஷம் இருந்தேன். அங்கே கோச்சிங் சென்டரில் கிரிக்கெட் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எனக்கு அதில் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்னீங்க நீங்க கிரிக்கெட் ஹாஸ்டல்ல கான்பூர்ல இருந்தீங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க நீங்க நிறைய குறும்பு செய்வீங்க. பேய் வேஷம் போட்டு குக்க பயமுறுத்திட்டீங்களாமே? இல்லை, அது நிறைய பசங்க இருப்பாங்க. 25-30 பசங்க இருப்பாங்க. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். மார்னிங் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். லஞ்ச் டைம் ஆகிடும். அந்த ஷெடியூலை பக்காவாக ஃபாலோ சரி, பண்ணி. நீங்க எப்படி பேய் வேஷம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்களோட பிரதர் ஒரு தடவை இங்கிலாந்து போயிருந்தான். அப்போ மாஸ்க் வாங்கிட்டு வந்தான். ஸோ அதை வச்சு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கூட இருக்கிற பசங்களை பயமுறுத்தி பார்த்தேன். என் கூட இருக்கிற பசங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி லைட் போயிடும். அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால் அங்கே இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு தடவை முயற்சி பண்ணி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு காலையில் எழுப்பி நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சு? குக்கு மயங்கி விழுந்துட்டாரா? ஆமாம், ஆக்சுவலி அதான். அவங்க மயக்கமாகலை. ஆனால் அவங்க ரூமை விட்டு வெளியில் ஓடிட்டாங்க. கேட் கீப்பர்கிட்ட போய் அங்கே ஏதோ இருக்குது, நான் கேன்டீனில் ஏதோ பார்த்தேன், ஒரு வயசானவர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதும் வாட்ச்மேனை கூப்பிட்டு அங்கே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் கிடைக்கல. காலையில் எல்லாரும் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் இப்போவும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ அவ்வளவுலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள்ல மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்களும் ஹர்பஜன் சிங்கும் சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கரமா குறும்பு பண்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் பெரும்பாலும் என் கூட சேர்ந்து விளையாண்ட அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் தான். ஷேவாக், ஹர்பஜன், யுவராஜ், நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக விளையாடுறோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல குழுவாக அமைஞ்சிருச்சு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். கைஃப், முதல் முறையா உங்க அப்பா உங்க கையில பேட்டை கொடுத்தப்போ என்ன சொன்னாருன்னா, இதோட வேல்யூவை புரிஞ்சுக்கணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் உண்மையிலே லக்கி தான். அதாவது என்னோட பேரண்ட்ஸ் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வேண்டிய அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என் ஃபாதரும் விளையாடி இருக்காரு. ரஞ்சி டிராஃபிக்காக விளையாடினாரு. யூபிஎஸுக்கும் ரயில்வேஸுக்கும் விளையாடி இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் ஃபேமிலிக்கே இருந்தது. எனக்கு 2 அண்ணன் இருந்தாங்க. அவங்க கூட வெளியில் போய் பயிற்சிகள்லாம் எடுப்பேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைஃபோட சின்ன வயசுல கிரிக்கெட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவரோட கண்ணுல ஒரு ஒளி தெரியும்னு. ஆரம்பத்தில் நான் எதுவும் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆனால் வீட்டில் இருந்த சூழல் நமக்கு பிடிக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு மாறிடுவோம். என் அண்ணன் விளையாடுவார். அப்புறம் ஃபீல்டிங் விளையாடுவாங்க, பாலை பிக் பண்ணுற மாதிரி.
கிரவுண்டில் வந்து விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட்டிங் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விளையாடுவாங்க, ஃபீல்டிங்கில் நின்று பாலை மட்டும் பிடிச்சி போடணும். அது மட்டும் தான் நான் செய்வேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அகாடமிக் போனேன், கோச்சிங் எடுத்துக்கிட்டேன், அங்கேருந்து ஹாஸ்டல் செலக்ட் ஆனேன். அங்கேருந்து ஒரு 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 ரூட் கிடைச்சிது. அங்கேருந்து நான் என்ன இது உண்மையா? தடவை உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வாய்ப்பு கிடைச்சு இதுக்காக முகமது அசருதீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்க பேர் அவர் தான் முன்னாடி கொண்டு வந்தாரா? அசோனா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம திறமை தான் நமக்கு பலம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். உதவின்னு பார்த்தா அது கண்டிப்பாக தேவை. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை. ஒரு யூபியிலேருந்து வந்த பிளேயர் தேசிய அளவில் விளையாடுறதுங்கிறது பெரிய விஷயம். அது எனக்கு பெருமை தான். சுனில் கவாஸ்கர் எப்பவும் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாராமே, கைஃப் எப்படி செலக்ஷன் ஆனான்னு. இல்லை, அவரும் ஒரு சிறந்த பிளேயர் தான் அவங்களோட காலத்தில். அதாவது அவர் சொன்னதை பற்றி நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. யாராவது நம்மளை பற்றி தவறாக பேசினாலோ தவறாக எழுதினாலோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் நடந்தது. நான் எப்பவும் ஸ்டேஜை விட்டு அவங்க எவ்வளவு மோசமா எழுதுறாங்களோ அதை விட சிறப்பா நீங்க மைதானத்துல விளையாடுவீங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை என்னன்னா, நான் யாரோட பேரையும் சொல்லலை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இப்படி தான் நிறைய நடந்திருக்கு. என் லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இவன் ஃபீல்டிங் தான் லாய்க்கு, பர்ஃபார்மே பண்ணுறது இல்லைம்பாங்க. சில நேரத்தில் நல்லா விளையாடுறதா சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமமான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நம்ம ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ups and downs இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா செலக்ஷன் ப்ராசஸ பார்த்தா நிறைய முறை இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு கார்ல ஸ்டெப்னி இருக்கிற மாதிரி. சௌரவ் கங்குலி வெளியே போனா அவருக்கு பதிலா விளையாடுவீங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு காயம் பட்டா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. யுவராஜ் சிங்க்கு காயம் பட்டா எப்படின்னா ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஸ்டெப்னி மாதிரி தான் உங்களை பயன்படுத்தி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா நான் இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன். நான் 8 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருக்கேன். அண்ட் 8ல் முதல் 3ல் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடிருக்கேன். 1 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. நடுவில் நிறைய கேப் விழுந்துருச்சு. அப்புறம் திரும்ப கம்பேக் பண்ணேன். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட வாய்ப்பு கிடைச்சது. 2-3 50s எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் திறமையை காட்டுறதுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நம்மளை பார்த்து நம்ம திறமை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா விளையாண்டோமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க மதிப்பிட முடியும். யாராக இருந்தாலும் யாருக்கும் அந்த அளவு ஈஸி கிடையாது. ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் உள்ளார வெளியில் போகிறதெல்லாம் லைஃப்பில் ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் 6வது 7வது இடத்துல தான் ஆடுறீங்க. அது சேஃபான இடமா? அதில் அடிக்கிறது மட்டும்தான், ஓவர்ஸ் கம்மியாக இருக்கும். நான் ஒன்டேவை பற்றி கேட்குறேன். இந்த கேமே அப்படிதான். டீம் கேம்ங்கிறதுனால ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் டீம் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடணும். என் லைஃப்பில் பல தடவை 5 ஓவர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பேட்டிங் பண்ண முதல் பால்லேருந்தே ஓட ஆரம்பிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தவறாக அடித்து அவுட் ஆகிடுவோம். டீமோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வேகமாக ரன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் என்ன மாதிரி விளையாடுவாங்க. இது ஒரு டீம் விளையாடுற கேம். டீம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல நீங்கள் விளையாடணும்னு சொன்னால் அங்கே போய் நம்ம செயலில் காட்டணும். அப்போது நம்ம போய் அங்கே முழு எஃபர்ட்டை காட்டணும். நான் எப்போவும் என்னாலான முயற்சியை நான் செய்வேன். சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகும், சில நேரத்தில் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் சீரீஸ் முடிஞ்சது. அதில் நீங்கள் முழுசா ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்களால் ரன்னே எடுக்க முடியல. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இது லைஃப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கோர் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். ஆனால் முக்கியமான விஷயம் அதில் நாங்கள் ஜெயிக்கணும். அண்டு எங்களுக்கு கொடுத்த வேலை என்னென்னா அங்கே நல்லா விளையாடணும். எங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயிச்சுட்டு வர்றது தான் எங்களுக்கு சந்தோஷம். சில நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு வருஷம் ஓவராலாக பார்த்தா என் பர்ஃபார்மன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒன் டேயில் ஸ்டார்டிங்லேருந்தே. பாகிஸ்தானில் என்ன ஆச்சு? சோயப் அக்தரை பார்த்து பயந்துட்டீங்களா, இல்லை அந்த சூழலை பார்த்து பயந்துட்டீங்களா? இல்லை, பயம்லாம் இல்லை. விளையாடும்போது ஒரு சில நேரத்தில் தவறான பால் அடித்தாலோ, அதாவது ஒரு ஷாட் அடித்தாலோ வெளியேற வேண்டியதாக இருக்கும். இந்த கேமே அப்படிதான். எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. எப்பவும் புது விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இந்த கேமில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வருத்தமெல்லாம் இல்லை, நாங்கள் ஜெயிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு டீம் எஃபர்ட் தான். எங்கள் டீமே அதுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். பால்ஸை பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கோம்.
ஒரு பிளேயரா அங்க வெற்றி அடைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க விளையாடி வெற்றி அடைஞ்சு வந்திருக்கோம். டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் கம்பேக் பண்றதுங்கிறது வந்து கேப்டன் கோச்சுக்கு அப்புறம் அந்த பிளேயர்ஸுக்கு தான் அந்த கைஃப், புகழ் போய் நீங்க சேரும். ஃபீல்டுல இறங்கும்போது உங்க மதர் வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஆமா பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியாது, என்ன நான் விளையாடிட்டு இருப்பேன். ஆனா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் வீட்ல மேட்ச் பாக்குறாங்க. முதல்லலாம் அப்படி கிடையாது. முதல்ல அதாவது ஆர்வமா உங்க இருப்பாங்க. ஃபாதர் நீங்க அவுட் ஆகுறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மேட்ச் பார்க்க மாட்டாரு. முதல்ல ரொம்ப டென்ஸ்டா இருப்பாரு. அவுட் ஆயிட்டா எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவாரு. நான் ஒரு இடத்துல படிச்சேன், இந்தியா தோக்கிற நிலையில இருக்கும்போது நீங்க பேட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் தேவதாஸ் படம் பார்க்க போயிட்டாராமே. இல்ல, அது ரொம்ப பழைய சம்பவம். அவருக்கு வந்து டீம் தோத்து போச்சு, இவன் வேற புது பையன், 19வது ஒன் டே மேட்ச் விளையாடுறான், அவனால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால தான் படம் பார்க்க போயிட்டாரோ என்னவோ. ஒரு தடவை அப்படி நடந்தது. அது லார்ட்ஸில் நடந்த விஷயம். அப்போ நான் ஸ்கோர் பண்ணுவேன்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உங்க விளையாட்டோட டெக்னிக்ஸ பத்தி எங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு, குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல முகமது கைஃப் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் இருக்கிறார் இந்தியன் டீமின் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் புகழ் பாடும் நடவடிக்கையில் இருக்கிறார். உங்க கிரிக்கெட் டீமை சேர்ந்த நண்பர்கள் சொல்றாங்க, முகமது கைஃப் ஒருத்தரை புகழ்ந்து தள்ளுறாருன்னா அது கிரேக் சாப்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யார் சொன்னாங்க? இல்லை, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. இந்த கேமில் நம்ம நீண்ட நாள் சர்வை பண்ணோன்னா நமக்கு முக்கியமாக பலம் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வேற யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் திறமை தான் அங்கே நிற்கும். உங்கள் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, உங்கள் கோச் இருக்க மாட்டாங்க, உங்கள் டீச்சரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் களத்தில் நின்று பாலை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு இருக்கிற டேலண்ட்டை நம்ம காட்டி தான் ஆகணும். ஓப்பன் ஃபீல்டில் நம்ம திறமையை வெளிப்படுத்தி தான் ஆகணும். இது உண்மையா? ஜிம்பாப்வே மேட்ச்ல கிரேக் சாப்பல் உங்களை ஆட வைக்க விரும்புறாராமே. அந்த சமயத்துல சௌரவ் கங்குலி கேப்டனா இருந்தாரு. ஒரு பிரச்சனையால யுவராஜ் சிங்க களத்துல இறக்கி விட்டாராமே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தும் உங்களை அனுப்பலையா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி வந்து இது டீம் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன். அதாவது பெஸ்ட்டாக யார் விளையாடுவாங்க, இல்லைனா அந்த டீமுக்கு எதிராக எந்த பிளேயர் பெஸ்ட்டாக விளையாடுவாங்க அந்த பவுலர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா, அப்படி அவங்க தான் யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அது அவங்க டிசிஷன். என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேலை களத்தில் இறக்கி விட்டால் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறது. என்னோட 100% கொடுத்து நான் பர்ஃபார்ம் பண்ணணும். இது லைஃப்பில் இருக்கிற சிம்பிள் தியரி தான். அதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். நம்மளை களத்தில் இறக்கணுமா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம ரெடியா இருக்கணும். இது உண்மையா? உங்களுக்கும் சௌரவ் கங்குலிக்கும் ஆகாது, அதனால நீங்க டீமுக்கு உள்ளேயும் வெளியவும் போயிட்டு இருப்பீங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் அந்த விஷயத்தில் அதிகமான பங்கெடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நியூஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. உள்ளே இருக்கிற உண்மையான விஷயம் வெளியில் வர்றதே கிடையாது, மற்றவங்களுக்கு தெரியறதில்ல. நான் வந்து ஆரம்பத்தில் நியூ கமர்ஸாக வந்தப்போ நான், யுவராஜ், இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருந்தோம். நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ கங்குலி எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார். கேப்டனா கோச்சா ரொம்பவே சப்போர்ட் கொடுத்தாரு. நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, உங்களால் முடியும்னு சொல்லி எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்தாரு. அதாவது இந்தியா கேப்டனாக இருந்து அவர் எவ்வளோ நல்லா செயல்பட்டாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார். இந்த அளவுக்கு நாங்கள் இப்போ இருக்கோம்னா அவர் தான் எங்களை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காரு. ஆனா இப்ப என்ன விஷயம் கேள்விப்படுறோம்னா, ராகுல் டிராவிட நீங்க ரொம்ப புகழ்றீங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாராம். கோச், கேப்டன் அண்ட் டிராவிட் 3 பேர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வேற யாராவது வந்தால் அவங்க பேர் இதில் சேர்க்கப்படும். சச்சினையும் நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறீங்க போல இருக்கு. இல்லை, அந்த முயற்சி எப்பவும் இருக்கும், கொஞ்சமாவது இருக்கணும்ல. வியூவர்ஸ்ல யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி கெய்ப் சார் கிட்ட என்னன்னா, அந்த லார்ட்ஸோட கெய்ப் சார் எங்க போயிட்டாரு? உங்க முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். ஆனா அந்த விஷயம் இப்ப தெரியலையே.
இல்ல அது வரும் இன்ஷா அல்லாஹ். நான் முழு முயற்சி பண்றேன். அந்த இன்னிங்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்வியஸ்லி பார்க்கும்போது நல்லா தான் தெரியும். எங்க டீமோட கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து கம்பேக் பண்றதுங்கிறது வந்து நானும் இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் எல்லாம் விளையாடினதில்ல. அது இந்தியாவோட ஃபைனல் மேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மேட்ச்லயும் 10 மேட்சுக்கு அப்புறம் அதெல்லாம் வராது. அதே மாதிரி நான் திரும்ப அந்த இன்னிங்ஸோட எப்ப விளையாடுவேன்னு எனக்கே தெரியாது. அது வந்து ஆனா நீங்க பேஷாவர்ல விளையாடின மாதிரி விளையாட மாட்டீங்களா? 12 ஓவர்ல 8 ரன். நான் 8 ரன் எடுத்து தோனி 100 ரன் எடுத்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. டீம் ஜெயிச்சா போதும். அஸ் அ பிளேயரா அதான் என் ஆசை. உங்க கேப்டன்சில யூபி ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாங்க. அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர்ல நீங்க தான் கேப்டனா இருக்கணும்னு முடிவெடுத்தா அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப லேட்டா கேட்குறீங்க, முன்னாடியே கேட்டிருக்கணும். என்ன பண்றது? இல்லை அதாவது வந்து நம்ம டீம் அவ்வளோ நல்லா விளையாடினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 72 வருஷத்துல முதல் தடவையா நம்ம சாம்பியன் ஆயிருக்கோம். இது கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம். மக்களும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூபியில் நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் இப்போ ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் யங் பிளேயர்ஸ் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாங்க. ஒருவேளை உங்களை கேப்டனா சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்ததுன்னா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? அந்த சேலஞ்சை ஏத்துக்குவீங்களா? முதல்ல என்னோட இடமே செக்யூரா இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல அப்படிதான் ஆனா இருந்துச்சு. சார் உங்க கேப்டன்சில யூபி வந்து ஒரு ஹிஸ்டரியை நிகழ்த்தி இருக்கு ரஞ்சி டிராஃபில. அதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க மும்பை தான் வந்து ரஞ்சி டிராஃபில ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது முதல் தடவையா யூபி வந்து ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லயே கேப்டன்சியே ஏத்துக்கிட்டேன். அதுவும் 16 வயசுலயே கேப்டன்சியை ஏத்துக்கிட்டேன். 19ல ஸ்ரீலங்கால விளையாட போனோம். அங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ரஞ்சிலையும் தலைமை ஏத்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லீடர்ஷிப் விஷயத்துல. இப்போ வந்து யாராவது இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருன்னு கேட்டா எனக்கு அது பெருசா தெரியல. என்னோட முழு ஃபோக்கஸ் வந்து வர இருக்கிற சீரியஸ்ல நல்லா விளையாடணும். அப்புறம் எனக்குன்னு டெஸ்ட் மேட்ச்ல நான் ஒரு தனித்துவமான இடத்த பிடிக்கணும். அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் தன்னால நடக்கும். நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நம்ம நேர்மையா விளையாடுனா நமக்கு லைஃப்ல நல்ல விஷயங்கள் தானா நடக்கும். நம்ம ஜாப்ல ஹானஸ்டா பர்ஃபார்ம் பண்ணா எல்லாமே தன்னாலே நடக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க விளையாடுற கேம் வந்து எங்க போய் விளையாடினாலும், ஒன் டே ஆனாலும் டெஸ்ட் ஆனாலும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ நடக்குது. அதாவது கோச்க்கும் கேப்டனுக்கும் டீம் பிளேயர்ஸ்க்கும் இதோட விளைவு வந்து நீங்க ஃபீல்டுல விளையாடும் போது அந்த தாக்கம் வந்து உங்களை ரொம்பவும் பாதிக்குமா? நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. கண்டிப்பா இருக்கும். ஆனா அதாவது சீனியர் பிளேயர்ஸ் ரொம்ப வருஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி யோசிக்காம விளையாடணும்னு நினைப்பாங்க. அப்போ மேட்சுக்கு போகும்போது அப்போ வெளியில வெளியில வந்து மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் என்ன பிளானிங் இருக்குமோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அண்ட் ஃப்ரீ மைண்டோட தான் விளையாடணும். அதை விட்டுட்டு பின்னாடி என்ன நடக்குது, என்னை பத்தி என்ன வெளியில பேசுறாங்க, அதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணா அவ்வளோதான். நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதாவது ராகுல் டிராவிட் அப்புறம் சௌரவ் கங்குலி ஃபீல்டுல நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கேமராஸ்ல பார்த்திருக்கோம், ஆனா கேட்க முடியல. அவங்க என்னதான் பேசிக்கிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வந்ததா? லக்கிலி அந்த டைம்ல நான் அங்க இல்ல. நான் அதுக்கப்புறம் தான் போனேன். அதாவது பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் அப்பப்போ ஏதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற விஷயம் என்னவோ அது உண்மையாக வெளியில் வராது. ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப ஹைப் ஆக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி டீமில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் வெளியில் எல்லாரும் வேற மாதிரி நினைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் டீமில் இருக்கும்போது அப்படி எதுவுமே நடந்திருக்காது. அப்படி எதுவுமே இல்லை. நான் என்னோட கேமில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதில் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணுங்கிறதான் நினைப்பேன். ஆனா வெளியில பாக்குறப்ப ரொம்ப ஹைப்பான விஷயமா தான் தெரியும். அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா நடக்காது. ஆனா நீங்க ஃபீல்டுல இறங்கும்போது பாகிஸ்தான் பிளேயர் சொல்றாங்க கிரவுண்ட்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குதாமே. இப்போ சுச்சுவேஷன் நல்லா இருக்கு. முன்னாடிலாம் வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு நாங்க போகும்போது சவுத் ஆப்பிரிக்கால அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதிக அளவுல நாங்க எதுவும் பேசல. ஆனா அங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பிளேயர்ஸ் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க கிரவுண்ட்ல பெஸ்ட்டை கொடுக்கணும்னு முயற்சி பண்றோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுறோம். முன்னாடி மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நான் ஆரம்பத்தில் வந்தப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது.
ஆரம்பத்துல நீங்களும் எல்லாரையும் திட்டுவீங்களா? அதை கேட்பேன். அதை கேட்டுட்டு இக்னோர் பண்ணிடுவேன். அதை நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண நினைப்பாங்க. அதனால தான் நம்மள தவற ஆட வைக்க பார்ப்பாங்க. அது நம்ம வீக்னஸா மாறிடும். பவுலர்ஸ் பக்கத்துல சொல்லிட்டு போவாங்க. நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்னா அவங்க சொல்றதையெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு விளையாடணும். ஒரு நல்ல பிளேயர்ஸா இருந்தா இதுதான் பண்ணுவாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க அதிக அளவுல ஃபிட்னஸ் மேல தான் கவனம் செலுத்துவீங்க. அது விஷயமா என்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஃபிட்னஸ்ங்கிற பெயரால கைஃப் மீது சூழ்ந்திருக்கிற பல வெறித்தனமான விஷயங்களை அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம் முகமது கைஃப் மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு ஃபிட்னஸ் பைத்தியம். கைஃப், நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்க பேர் முகமது கைஃப். அதாவது கைஃபோட அர்த்தம் என்னன்னா வெறி, சரியா? ஆமா, கரெக்டு தான். ஆனா உங்களுக்கு ஃபிட்னஸ் மேலதான் வெறி அதிகம். இல்ல, அது ஒரு பிளேயரா இருந்தா, ஒரு அத்லட்டா இருந்தோம்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். அதனால நான் அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணிட்டேன். மற்ற பிளேயர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப லேட்டாக ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ருட்டீனை லேட்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஃபிட்னஸ் ரொம்ப டவுனாக இருக்குது, அப்புறம் திரும்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்னு நினைப்பாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபிட்னஸ் மேலே ரொம்ப கவனம் செலுத்தினேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்கேஜாக ஃபர்ஸ்ட்லேருந்தே இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு தோணுது. இது சரியான விஷயம்தான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கான்பூர்ல நீங்க பயிற்சி எடுக்கிற காலகட்டத்தில் உங்களை ஃபீல்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க அளவுக்கு அதிகமாக பயிற்சி எடுப்பீங்க, ஃபிட்னஸ் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு. அதாவது அங்கே அதை தவிர வேற வேலையும் இல்லை. கிரவுண்டு சும்மா தான் இருக்குது, நம்ம தேவைப்படுற அளவு பயன்படுத்திக்கலாம். இந்த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா எப்போவும் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் செய்யலான்னு தோணும். ஆனால் நம்ம உடம்பு சொல்லும், வேண்டாம் போதும், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும். நம்ம மைண்டு சொல்லும், இல்லை இன்னும் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும். இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. யுவராஜ் சிங் சொன்னாரு, எல்லா பிளேயர்ஸும் ஃபீல்டில் இருக்கும்போது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ்ஸில் உட்காந்து ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் முகமது கைஃப் மட்டும் அங்கேயே இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னார். சில நேரங்களில் அப்போது நம்ம மனசுக்கு என்ன தோணுங்கிறது தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேட்டிங் பண்ணலான்னு தோணும், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலான்னு தோணும் டீமோட. அதை ஃபாலோ பண்ண தான் நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி ஹோட்டலுக்கு போவீங்க. ஆமாம், நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம மேட்சுக்கு முழுசாக ரெடி ஆகிட்டோன்னு தோன்ற வரைக்கும் நாம் அதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. நீ மேட்சுக்கு ரெடி ஆகிட்டேன்னு மைண்டு சொல்கிற வரைக்கும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் நம்ம போடுற எஃபர்ட் தான் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கும். இது மற்ற பிளேயருக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்காதா? சில பேருக்கு அவ்வளோ ஃபிட்னஸ் பிடிக்காது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பிளேயர்ஸ்க்கு கிரவுண்டை சுற்றுறதே பிடிக்காதாமே. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாரும் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதாவது கம்பேர் பண்ணும்போது டீமில் கிரவுண்டில் விளையாடுறவங்க இதுக்கு முன்னாடி கூட டீம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபீல்டிங்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் நல்லாவே தெரியும். கிரவுண்டை 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். கிரேக் சேப்பல் 50 ரவுண்ட் அடிக்க சொன்னா நீங்க மட்டும்தான் அந்த 50 ரவுண்ட் அடிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. 50 அதிகம்தான். ஆனால் எங்கள் கூட எங்கள் ட்ரெயினர் இருப்பாங்க. அவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபிட்னஸை பார்த்துக்கணும், அப்புறம் எல்லாரோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த விஷயத்தில் உண்மையிலே லக்கி தான். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக தெரியலை. பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை, அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். அந்த விஷயத்தில் நான் லக்கி தான். எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட்னஸை பார்த்து பயந்து ஓடுவாங்க? நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். கிரேக் சேப்பலோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஃபிட்னஸ்க்காக சௌரவ் கங்குலி கிரவுண்டுக்கே வரதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப சமீபத்தில் தான் சேர்ந்தார், ஒரு 3-4 மாதம் ஆகுது. அவருக்கு வேணா அப்படி தோணியிருக்கலாம். அதாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எங்கள் ட்ரைனர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டாக வச்சுருப்பாரு, ஃபாலோ பண்ணுவார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
அவர் மேல எந்த சந்தேகமும் எனக்கு வந்ததில்ல. அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் தேவையில்ல. மேட்சுக்கு முன்னாடி நம்ம ஃபிட்னஸ் டெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். ப்ராப்பரான பிளேயர்ஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது ஒரு சர்டன் லெவலில் நம்ம ரீச் பண்ணாதான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அது ட்ரைனரோட வேலை. அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஆனா தெரியும். உங்க கூட இருக்கிற பிளேயர்ஸ் வந்து உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஃபிட்னஸ்ல இவர் ஒரு வெறி பிடிச்சவரு, முகமது கைஃப் தூங்கும்போது கூட ஓடிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பாடிக்கு மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கலன்னா அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். எப்பவும் நம்ம பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ ஓவர் ட்ரைனிங் நம்ம எடுத்தோம்னா அதுவும் நல்லது கிடையாது. கம்மியாக எடுத்தாலும் அதுவும் நல்லது கிடையாது. நம்ம பாடியும் மைண்டையும் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஆனா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. நீங்க தேவைக்கு அதிகமான ட்ரைனிங் எடுக்கிறீங்கிறது தான் கேள்வி. இல்ல, சில நேரங்கள்ல நம்ம மைண்டே நமக்கு சொல்லும் இது நமக்கு தேவையான்னு. அதாவது பாடியில எந்த பகுதி நமக்கு வீக்கா இருக்குன்னு எத்தனை நம்ம தடவை mind சொல்லும். பிசியோ உங்களை ஜிம்ல இருந்து வெளியேத்தி இருக்காங்க, ரொம்ப அதிகமா ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு? நிறைய தடவை நடந்திருக்கு. சில நேரங்கள்ல அவங்களுக்கு அப்படி தோணலாம். செயல் அப்புறம் டைம் எங்க செயல்படுத்தணுமோ அங்க அதிகமா செயல்படுறதில்ல. ஜிம்ல அதிகமா இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்க தேவையோ அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணுன்னு. ஸோ இந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்கும். என்னுடைய நோக்கம் என்னன்னா ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அவுட்டோரா இருக்கட்டும், ஜிம் பிராக்டிஸா இருக்கட்டும், ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். நம்ம மறுபடியும் பப்ளிக் கிட்ட போலாம். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், நான் பாகிஸ்தான் கராச்சியில இருந்து வந்திருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கராச்சியில மேட்ச்க்கு வரவே இல்ல, அதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டீங்க. அதுக்கு கோச் உங்ககிட்ட வந்து முன்னாடி கங்குலி ஆட விடலாமா இல்ல உங்களை ஆட விடலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி எந்த பிளேயர்ஸும் விளையாட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வாய்ப்புக்காக தான் காத்திருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடி தான் ஆகணும். அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் கோச் வந்து யார் விளையாடணும்னு டிசைட் பண்ணா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க விளையாடணும். முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி செலெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க. எப்போவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செலக்ட் பண்ணலை, ஏதோ இவர்கிட்ட குறை இருக்குன்னு. இப்படிலாம் சொல்கிறது சுலபம். ஆனால் அவங்களோட கடினமான உழைப்புக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறவங்க, கேப்டன், கோச் எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க. வர இருக்கிற வருஷங்கள் அவங்களுக்கு பெஸ்ட் டீமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது எப்படி நம்ம விளையாடணும்னு நமக்கு நல்லா தெரியும். பிளேயர்ஸோட கவனங்கள் எல்லாமே எப்பவும் பின்னாடி என்ன நடக்குது, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் நினைக்காம விளையாட்டுல கவனம் செலுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போது விளையாடணும். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை நம்ம ஏத்துக்கிட்டு விளையாடணும். அப்பதான் நம்ம நிறைய முறை அப்படி நடந்திருக்கு. நீங்க நல்லா ரன் எடுத்திருப்பீங்க, நல்லா ஃபீல்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களை டிராப் பண்ணிடுறாங்க. எனக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்போவாவது தோணியிருக்கா? பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அப்படி தோண வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா நமக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? நமக்கு டேலண்ட் இருக்கு, எபிலிட்டி இருக்கு. கடுமையா உழைக்க நினைக்கிறப்போ அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்க தான் எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இங்கே வந்தப்போ பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. நான் அந்த டைம்ல லக்கிலி கம்பேக் கொடுத்து 50 அடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பங்களாதேஷ் மேட்ச் எதுவும் கிடைக்கல. அதாவது மேட்ச்சில் நம்ம நல்லபடியாக பவுலிங் பண்ணி ஃபீல்டிங் பண்ணோன்னா தொடர்ந்து நம்ம மேட்ச்சை விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். வரப்போகிற எல்லா மேட்சஸ்லையும் நம்ம டேலண்ட்டை காட்டணும்னு நினைப்போம். இன்னும் நம்ம பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைப்போம். இன்னும் நிறைய மேட்சஸ் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம எண்ணமாக இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய ஆசையும் இதுதான், நிறைய மேட்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களை யார் அப்படி டிராப் பண்றது, யார் உங்களை அப்படி கட் பண்ணி விடுறது? இனிமே தான் அதை கண்டுபிடிக்கணும். என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியா எப்பவுமே ஃபீல்டிங்ல வீக்கா தான் இருக்கு. சேத்தன் சௌகான் சார் கூட இதை ஒத்துப்பாரு. நீங்க உங்களோட ஃபீல்டிங் ஸ்கில்ஸை ரொம்பவே டெவலப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன உந்துதலா இருந்தது? உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இங்கே இருந்திருக்கணும். இல்ல, ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்க டீம் ஒன்னு உருவாயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, கல்ச்சர் மாறி இருக்கு, ஃபீல்டிங் ட்ரெண்டும் மாறி இருக்கு. ஃபீல்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உணர ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் மாறும். டெஸ்ட்ல, ஒன் டேல எல்லாத்துலேயும். அதாவது ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் ரியலைஸே பண்ணோம். மற்ற டீம்ஸை பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல டிவி பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்ம டீம் ஃபீல்டிங் பண்றதுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா டீம் ஃபீல்டிங் பண்றத பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய கேப் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு உந்துதலாக தான் எனக்கு இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு.
என் லைஃப்ல நான் ஒரு நல்ல கோல் கீப்பரா இருக்கணும்னு நினைச்சேன். நல்ல ஃபீல்டர்ஸ் இல்லாதப்போ ஏதாவது செஞ்சு புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு தோணுச்சு. இப்போ கேப் நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மீடியாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நம்ம அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணணும். ஒரு நல்ல ஃபீல்டரா இருக்கணும்னா அவங்க டீம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ஆனா நம்ம நல்லா ஃபீல்டிங் பண்ணணும்னு நமக்கு தோணும். நாம சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டா, உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருந்து உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தா, 100 அடிச்சு 5 விக்கெட் எடுத்தா அடுத்த நாளே நம்மளை பத்தி பேப்பர்ல வரும், 100 ரன் அடிச்சு 5 விக்கெட் எடுத்தாருன்னு. நல்லா கேட்ச் பண்ணாலோ, நல்லா ஸ்டாப் பண்ணாலோ, பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாலோ புது பிளேயர்ஸ் வருவாங்க, 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க, அங்கிருந்து கேமே சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியா டீம்ல லேக் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்க முடியல. நம்ம அதெல்லாம் சுட்டி காட்டலன்னா, புரிய வைக்கலன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, விக்கெட்ல தான் எல்லாம் இருக்கு, ஃபீல்டிங்ல ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அந்த கல்ச்சர் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு வருது. டீம்லயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க, இதனால நல்ல மாற்றங்கள் உருவாகுது. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் முகமது கைஃப் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம் முகமது கைஃப் மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அகங்காரம் பிடித்தவராக மாறிவிட்டார். பாருங்க கைஃப், உங்களுக்கு பாசமா வீட்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹனின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அர்த்தம் இனிப்புன்னு பேரா? ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க யாருக்கிட்டையும் இனிப்பாவே பேச மாட்டீங்களாமே. இது வரைக்கும் உங்களுக்கு தோணுச்சா? ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஷூ கம்பெனி உங்களை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருந்தாங்க. அப்புறம் ஹிமாயத் நகருக்கு உங்களை இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் கைஃப் ஒரே ஒரு முறை சிரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இல்ல, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப பழைய விஷயம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இருக்கலாம், ஆனா பல நேரங்களில் மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படும். என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. சில நேரங்களில் 1/2 மணி நேரம் தான் சொல்லியிருப்பாங்க, வேற வேலை இருக்கும், நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரமா போகணும்னு சொன்னேன். ஆனா அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்தது. சில நேரங்களில் ரொம்ப கஷ்டம் நம்ம வேலைகள்ல. அது ஒரு முறை பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள், நிறைய கைத்தட்டல்கள் கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்களா, ரன் எடுக்கலன்னா எல்லாரும் கடுப்பாயிடுவாங்க. இது லைஃப்ல நடக்கிற விஷயம்தான், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி அஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். அது பேக்கேஜ் மாதிரி நம்ம கூடவே ஒரு வரும். முறை இலாஹாபாத்ல உங்க வீட்டு மேல மக்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஆமா, அது கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு. அதாவது பிளேயர்ஸ், நீங்க இது ஒரு கேம் தான். நாம ஒவ்வொரு டைமும் சக்சஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு தடவையும் மேட்ச்ல ஜெயிப்போங்கிறது சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் நல்ல டீமா இருந்தாலும், இப்ப ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, அவங்க நல்ல டீம், அவங்களும் சில தடவை தோத்துருக்காங்க. ஸோ அப்போ எங்க டைம் கொஞ்சம் சரியில்லை. நம்ம கம்பேக் பண்ணி வேர்ல்ட் கப்ல 2-3 தடவை தோத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அது எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு கோபம்? ஆமா, வருத்தமா இருக்கும். கோவப்பட்டு என்ன பண்றது? நம்மள அடிக்க வந்தவங்கள போய் தடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு விளையாடுறோம். இந்தியா ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம போடுற எஃபர்ட்டை பார்த்து யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்னா அதுவும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். உங்க டீம் பிளேயர் ஒருத்தர் சொன்னாரு, உங்களை பொண்ணுங்க அண்ணான்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வருமாமே. அது ரொம்ப குறைவாக தான் நடந்திருக்கு. இல்லை, கோவம்லாம் இல்லை. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் என் லைஃப்ல குறைவாக தான் நடந்திருக்கு. ஷேர் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. அப்போ டீம்ல இருக்கிற மற்ற பிளேயர்ஸ்க்கு அப்படி நடக்குமா? கண்டிப்பா யாருக்கும் அந்த மாதிரி சொன்னா பிடிக்காது. ஒயிட் சுடிதார், நீங்க தான். கேஃப் ப்ரோ, ஆக்சுவலி நான் அன்மேரிடா தான் இருக்கேன். இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. புரியல. ஆக்சுவலி ஐ எம் அன்மேரிட், இன்னும் ஆப்ஷன் இருக்கு.
கேவ் ப்ரோ, சச்சின் வந்து ரொம்ப நல்லா ஆடலனாலும் மீடியா வந்து அவர் நல்லா ஆடலன்னு எதுவும் ஹைலைட் பண்ணி காட்டல. ஆனா நீங்க ஒரு மேட்ச்ல ஆடலனாலும் மீடியா ரொம்ப பெருசு படுத்தி காட்டுறாங்க. உங்க மேல மீடியாக்கு எதுக்கு இவ்ளோ அன்பு? இல்லை, அது ஆப்வியஸ்லி சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் 16-17 வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடுறாரு. நிறைய ரெக்கார்ட்ஸ் உங்கள எல்லாம். மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம்தான் கேவ் ப்ரோ. இல்லை, மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கல. இன்னும் நல்ல விஷயம். அதாவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறதோ எழுதுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் பெருசாக கவனிக்க மாட்டேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எழுதுறாங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணால் அப்புறம் கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்க நல்லா விளையாடி மீடியா வாயும் எங்க வாயும் ஏன் அடைக்க கூடாது? உங்களுக்கு எதிரா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க முயற்சி வந்து ரொம்ப சிறப்பா விளையாடணும். அதுக்கப்புறம் நாங்க எப்பவும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா. மக்கள் சார்பா நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது, நிறைய கேள்விகள் கேட்டோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் திரும்பி வந்து நாம ஃபார்மர் டெஸ்ட் கிரிக்கெட்டர் சேத்தன் சௌஹானுடைய தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்தணும், குற்றம் சுமத்தணும், கேள்விகள் கேட்டோம். இந்தியன் டீம் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் கிட்ட அவர்கிட்ட நாம விளக்கங்களை கேட்டோம். அவர் புகழ் பாடுற பழக்கங்களை பத்தியும் கேட்டோம். அவர்கிட்ட நாம குறும்புத்தனத்தை பத்தியும் கேட்டோம். அப்புறம் அவர்கிட்ட நாம அவரோட பர்ஃபார்மன்ஸை பத்தி கேட்டோம். இப்போ தீர்ப்புக்கான நேரம் வந்துடுச்சு. இன்றைய ஜட்ஜ் ஃபார்மர் டெஸ்ட் கிரிக்கெட்டர் சேத்தன் சௌஹானுடைய தீர்ப்பை பார்க்கலாம். முகமது கைஃப், நீங்க ரொம்ப அழகா உங்களை பத்தி விளக்குனீங்க. பதில்களையும் ரொம்பவே நுட்பமா கொடுத்தீங்க. நீங்க நாட்டுக்காக நிறைய இன்னிங்ஸ் எடுத்திருக்கீங்க. விளையாட்டு ரசிகர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்க மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால என்னோட ஆலோசனை என்னன்னா, நீங்க பேட்டிங்ல கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அதனால இந்திய அணியில உங்களோட இடம் உறுதியா இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு முகமது கைஃப் தன்னோட பேட்டிங் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிப்பாரு. இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம நாட்டோட பேரை உயர்த்துவாரு. இன்றைய வழக்கு இதோட முடியுது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் ஆப்கி அதாலத்துல ஒரு புது விருந்தாளியோடு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.